படங்கள்னாலே சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சில மக்கள் சுற்றிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஹாலிவுட்லேயே நாங்கள் முக்கிய கேவலமாக குப்பை படங்கள்லாம் எடுப்போம்னு சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட ஹீரோ கே ஹூங் குவான் அப்படிங்கிறவரை நீங்கள் வந்துட்டு லோக்கி சீரிஸில் வந்து பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் அப்படிங்கிற படத்துலேயே வந்து பார்த்துருப்பீங்க. அந்த படத்தை பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருவாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காதல் கசக்குதையா, அதாவது லவ் ஹர்ட்ஸ். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோ யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டர் டிசைன் வந்துட்டு லியோ படத்தில் இருக்கிற விஜய் மாதிரி. ஸோ இப்படி தான் காலங்காலமாக தமிழ் சினிமாலையும் கேரக்டர் வச்சிருக்காங்க. தன்னோட பழசையெல்லாம் மறந்துட்டு தான் ஒரு அசாசினா பயங்கரமான ஒருத்தனாக இருக்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டு இங்கே வந்து வீடுகளை வைக்கிற ஒரு புரோக்கராக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஒரு சமயத்தில் ஒரு பாஸ்ட் என்ன பண்ணியிருப்பாருன்னா இவரோட தம்பி தான் வந்து பயங்கரமான டானே. ஸோ அவருக்கு துரோகம் பண்ண ஒரு பொண்ணை வந்துட்டு கொலை பண்ணி சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணை தான் இவர் வந்து லவ் பண்ணியிருப்பாரு. தன்னோட லவர் கொல்ல முடியாமல் இவரே அவளை விட்டு நீ எப்படியாச்சும் போச்சோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் துரத்தி விட்டு இவர் வந்து ஓடி வந்து தனியாக ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துருப்பாரு. இந்த ஒரு சமயத்தில் அந்த பொண்ணு திரும்பி வந்து உன் தம்பியை பழி வாங்குறடா, நீ தான் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி வந்து நினைக்க. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுங்கிறதா இந்த படத்தோட கதையாக இருந்துச்சு. இவ்வளோ மோசமான ஒரு படத்தை நான் வந்து பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தான் சொல்லிட்டு லவ் ஹர்ட்ஸ் நம்ம தலைவர் நடிச்சிருக்காரு, ரீசெண்டாக ஆஸ்கார் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து பார்க்க ஆரம்பித்தேன். அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது படம் பார்க்குறதுக்கு அப்புறம் புரிஞ்சுது. ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது, தப்பி தவறி கூட பார்த்துறாதீங்க. தமிழ் டப்டும் அவைலபிளாக இல்லை. ஸோ லவ் ஹர்ட்ஸ், காதல் மட்டும் இல்லை, படமும் கசக்குதையா.